ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு தனேஜா ஏரோஸ்பேஸ் என்ற ஒரு ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஸோ தனேஜா ஏரோஸ்பேஸ் என்ற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா அவங்க ஏவியேஷன் அந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்றது மெயின்டைன் பண்றது ஸோ இதெல்லாம் டீல் பண்றாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஏவியேஷன்ல ஒரு ஏவியேஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் இருக்கும், எஸ்பெஷலி டொமஸ்டிக் ஏவியேஷன் மார்க்கெட்ல. ஸோ இன்னும் ஒரு டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து டாப்ல வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்லுது. ஏன் டாப்ல வந்துடும் சொல்லுதுன்னா, ஏன்னா நம்மளோட எக்ஸ்பென்ஷன் பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு உடான்னு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய ஏர்போர்ட்ஸ் நிறைய இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்கிறதுனால ஸோ டவுன் த லைன் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு டொமஸ்டிக் யூசேஜ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஏவியேஷன் மார்க்கெட்ல எஸ்பெஷலி டொமஸ்டிக் மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு டாப் பிளேயரா இருக்கும் 7 to 8 years ஆர் 10 இயர்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட ரிக்குவயர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்கிராஃப்ட் ரிக்குவயர்மெண்ட், அதோட ரன்வே, ஸோ ஏரோடோம், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்க்குறப்போ அதோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம கண்ட்ரில ஒரு டிராபேக்கும் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ நம்ம கரண்டா இந்தியால பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரில நம்ம போயிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் செட்பேக். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே பாத்தீங்கன்னா தனிஜ ஏரோஸ்பேஸ் வந்து அப்படியே கேபிட்டலைஸ் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஒரு ஏரோடேமே ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரன்வே இருக்கு. ஸோ நிறைய ஏர்கிராஃப்ட்ஸ், பிரைவேட் ஜெட்ஸ், ஸோ ஹெலிகாப்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க செல்லும் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்துப்பட்டு இல்லாம இவங்க மெயின்டெனன்ஸ் சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ரிக்வயர்மெண்ட், அதாவது நம்ம கண்ட்ரி போல எடுத்து பாக்குறப்போ அதோட ரிக்வயர்மெண்ட் இருக்குல்ல இந்த ஏவியேஷன் மார்க்கெட்ல டைரக்டா இவங்களோட பிசினஸ் கூட கோரிலேட் ஆகுது. ஸோ இவங்க ப்ராப்பரா பிளே பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த ஏவியேஷன் மார்க்கெட் ஃபியூச்சர்ல ஸ்கேல் ஆகுறப்போ இவங்க கரெக்டா அந்த மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி தனேஜா வந்து க்ரோ ஆகிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நான் ஏன் தனேஜாவை ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பவுமே ஒரு கம்பெனி எடுத்துக்கிறப்போ அவங்க சேல்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அது சொல்றேன்னா, இப்ப நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கலாம். அப்ப அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு செல் ஆகுது அது பேஸ் பண்ணி தான் நம்ம ரெவென்யூ கிரியேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி நல்ல சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் சேல்ஸ் பாருங்க கன்சிஸ்டன்டா இருக்கு. எஸ்பெஷலி 2025ல சேல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சேல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பேட் எடுத்து பாக்குறப்போ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பாக்குறப்போ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பேட்ல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம எல்லாமே ஒரு பிசினஸ் பண்ணும்போது கடன் இல்லாம பண்றாங்களா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கடன் இல்லாம பண்றாங்களா அப்படின்றது நம்ம பார்க்கணும்னா, இப்போ ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி இருக்கிறப்போ அவங்க பண்ற பிசினஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆகுறப்போ அது எக்ஸ்பேன்ஷனுக்கு பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது இந்த மாதிரி இதுலயே நிறைய ப்ரொபோர்ஷன் போகும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ இவங்களுக்கு ரொம்ப மினிமல் டெப்ட் தான் இருக்கு. ஸோ அது வந்து நெக்லிஜிபிள். ஒரு 800 to 1000 crore கம்பெனி இவங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு பாக்குறப்போ ஒரு 10 crore அந்த மாதிரி தான் டெப்ட் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளான இது. ஸோ இவங்க பேட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான இது. இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் உள்ள கம்பெனில இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ ஒரு டீசென்டான ஒரு ஸ்கேல்ல வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு, சேல்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ரெவென்யூ பிளஸ் பேட்டும் வந்து பெட்டரா இம்ப்ரூவ் ஆகினே இருக்கு இயர் ஆன் இயர். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற ரிக்வயர்மெண்ட், ஃபியூச்சரிஸ்டிக் மார்க்கெட்ல இருக்கிற ரிக்வயர்மெண்ட்ல கரண்டா இவங்க வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா ஸ்கேல் ஆகுறப்போ கரெக்டா பிளே பண்ணாங்கன்னா இவங்க நல்ல க்ரோ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேட்டாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களோட பைப்லைன் டீல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 15 to 20 crore டீல் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க 14.5 crore, ஆல்மோஸ்ட் 15 crore டீல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பைப்லைன் டீல்லாம் பாக்குறப்போ ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, பினான்சியலி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பைப்லைன் டீலும் ஓரளவுக்கு டீசென்டா இருக்குன்றப்போ ஓரளவுக்கு கிராஜுவலா க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இவங்க growth எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இங்க பாருங்க லாஸ்ட் 3 இயர்ல ஆல்மோஸ்ட் 50% க்ரோ ஆயிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ல ஆல்மோஸ்ட் 72% க்ரோ ஆயிருக்காங்க. அப்படியே உங்களோட சார்ட் எடுத்து போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இது ஸ்டாக் வந்து நல்ல ஒரு 700ல பீக்ல இருந்திருக்கு. அது கீழே வந்துட்டு திருப்பி இப்போ வந்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ல போச்சு இல்லையா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் ஒரு புஷ் பேக் கொடுத்து திருப்பியும் ஒரு ஆல்மோஸ்ட் 260 270ல இருந்து மேல வந்துட்டு இருக்கு.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த லெவல், ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ற பட்சத்துல இங்கிருந்து நல்ல ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் போறதுக்கான ப்ராபிலிட்டி நல்லாவே இருக்கு. கொஞ்சம் நம்ம இதுல வெயிட் பண்ணலாம். ஸோ என்னோட பர்சனல் அனாலிசிஸ்ல நான் பார்க்கும்போது இது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக்கா தெரியுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல செபி ரெஜிஸ்டர்ட், ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, இது எல்லாமே உங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்றேன். நீங்க நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்றப்பதான் நம்மளோட மணி, நம்ம என்ன மணி வந்து ஸ்டாக்லாம் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறோமோ அதுக்கு நம்ம ஒரு செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம்.